ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம தர்மபுரி மாவட்டத்துல டிப்ளமோ பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 7ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தர்மபுரி மாவட்டத்துல வந்து சூப்பர்வைசர், அதாவது ஓவர்சீர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு வந்து நிறைய காலியிடங்கள் இருக்கு. அந்த காலியிடங்களை நிரப்புறதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பதவியோட பெயர் வந்து பணி பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர், அதாவது ஓவர்சீர், டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்ப நிறைய சிட்டிஸை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸா மாத்திட்டு இருக்கிறதுனால பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்க, டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு கீழே நடக்கிற திட்டங்கள்ல நிறைய கட்டடம், நிறைய பாலங்கள் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டட வேலைகளை வந்து மேற்பார்வையிடுதல் தான் இந்த வேலையோட தன்மையே. இதுக்காக மாச சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, குறைஞ்சது 35,400ல இருந்து மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு 35 வயசு குறையல, அதாவது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 35 வயசை தாண்டாத யாரு வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 23 காலியிடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிப்ளமோ இன் சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது ஃபுல் டைமா இருந்தாலும் சரி பார்ட் டைமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் சிவில் முடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பட் என்ன டிகிரியா இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 7ஆம் தேதி, அதாவது புது வருஷத்தோட 7ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.dharmaburi.nic.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனும் பார்க்கலாம், பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அதோட என்னென்ன சர்டிபிகேட் ஜெராக்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், உங்களோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், உங்களோட ஆதார் ஜெராக்ஸ், அது போக வந்து முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். முக்கியமா நீங்க அட்டாச் பண்ண வேண்டிய உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஏன்னா ஸ்பிளிட் அப் அப்படின்றது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில சேர்க்க வேண்டிய கடைசி நாள் வர ஜனவரி மாசம் 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். இது வந்து தருமபுரி மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு. டிப்ளமோ பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 23 காலியிடங்கள் இருக்கு. அதுவும் சம்பளம் 1,12,000 வரைக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. உங்களுக்கு 35 வயசு தாண்டல, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர்ற மாதிரி பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ இமீடியட்டா ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thank you so much for watching the video.